ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீனிஷ் மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ் மட்டன் வந்து 1/2 kg எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள். கல் உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 6 விசில் விட்டு மட்டன் வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை 5, லவங்கம் 5, ஏலக்காய் 3, சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், பெரிய வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி, ஸ்மால் சைஸ் வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வானம் எடுத்து வச்சுக்கோங்க. நிலக்கடலை ஆயில் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1/4 ஸ்பூன், 7 வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் சைஸ் வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. பச்சை வாசனை போடுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய வாசனை. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க க்ரீனிஷ் அதாவது அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகணுங்க எண்ணெயிலே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சு மட்டனை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா அந்த கிரேவி வந்து அதில் இறங்கணுங்க ஒரு 5 to 10 மினிட்ஸு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருந்த தண்ணி, அதாவது இந்த வேக வச்சு தண்ணி, மட்டன் தண்ணியை வந்து இதுலேயே ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான கல் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி தலையை வந்து தூவிட்டுக்கோங்க. நம்மளுடைய க்ரீனிஷ் மட்டன் கிரேவி தயாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி 5 to 10 அல்லது 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்கி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகணுங்க. இந்த மாதிரி நல்லா வாசனை வரணுங்க. இந்த க்ரீனிஷ் மட்டன் கிரேவி வந்து சாதத்துக்கு சாப்பிட்லாம், சப்பாத்தி பூரிக்கு சாப்பிட்லாம், ரொட்டிக்கும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்குங்க, வேறு லெவல் இருக்குங்க. களிக்கும் சாப்பிட்லாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆனால் ஓவர் டேஸ்ட்டுங்க. எங்கள் பசங்களாம் நல்லா சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் வந்து தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.